ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்போவாச்சு ஒரு ரூம்குள்ளே போனதும் வித்தியாசமாக உணர்ந்துருக்கீங்களா? காற்றுல ஒரு சின்ன பதற்றம், இல்லைனா ஒருத்தங்களோட குரலில் சின்ன மாற்றம். அவங்க உங்ககிட்ட மரியாதையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றத கூட அவங்களால சரியாக மறைக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே உங்களை பிடிக்க போகிறது இல்லை. வாழ்க்கைனாலே அப்படி தான். அப்போ என்ன செய்வீங்க? நிறைய பேர் பேசியே மற்றவங்களுக்கு தங்களை பிடிக்க வச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, தன்னை தற்காத்துக்க பார்ப்பாங்க, இல்லைனா இன்னும் அதிகமாக கூட முயற்சி செய்வாங்க. ஆனால் அது எப்போதுமே வேலைக்காகாது. அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அலையிறது உங்களோட சுயமரியாதையை நீங்களே சீக்கிரம் இழக்கிறதுக்கு சமம். அப்போ உங்களை பிடிக்காதவங்கள வெளிப்படையாக எப்படி சமாளிக்கிறது? குறிப்பாக அவங்க உங்களோட மேல் அதிகாரியாக, குடும்பத்தில் ஒருத்தராக, டெய்லி பார்க்க வேண்டிய ஆளாக இருந்தால் என்ன செய்வீங்க? அந்த டைமில் நீங்கள் ஒரு சில வழிகளை கையாளலாம். அதுதான் என்ன வழி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 10 விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிலைமை இன்னும் மோசமாயிரும். ஒரு காலத்தில் என்னோட லைஃப்லேயும் அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்களோட நேம் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் அவங்கள பார்க்குற ஒவ்வொரு தடவையும் என்னோட உடம்பு உஷாராயிடும். நான் சரியாக பேசணும், அமைதியாக இருக்கணும், அண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். ஆனால் நான் எவ்வளவு தான் இறங்கி போனாலும் அவங்க என்னை மட்டமாக பேசுவாங்க, இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி விஷயத்த நீங்களும் உங்கள் லைஃப்பில் செஞ்சுருக்கலாம். அவங்க கிட்ட பேசி முடித்ததும் நடந்த எல்லாத்தையும் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட விட்டு நான் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். நான் அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நடிப்பாங்க. ஆனால் அந்த வித்தியாசமான உணர்வு மட்டும் போகவே இல்லை. நான் ஒரு பைத்தியம் இல்லை. கடைசியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். எல்லாருக்கும் என்ன பிடிக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்க போகிறதில்ல. அது பரவாயில்லை. அதை நீங்கள் தான் தப்புன்னும், இல்லைனா பிடிக்காத ஆள்னும், இல்லை உங்களை நீங்களே இன்னும் நல்லா விளக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில சமயம் சும்மாவே உங்களை சிலருக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் உங்களுக்கும் கூட எந்தவித சம்பந்தமும் இருக்காது. மனக்காயங்களோட வளர்ந்தவங்களுக்கு மனசுக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை நீங்க தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அன்பா, புத்திசாலியா, ஒல்லியா, பார்க்க நல்லா அமைதியா, கனிவா, அழகா இருந்தா அவங்க மாறிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒரு பொய். அது உங்க கூட ஒரு தொடர்புக்கே விரும்பாத ஆட்களை சந்தோஷப்படுத்துகிற வலையில், அப்படி ஒரு நினப்பில் உங்களை சிக்க வைக்கிற ஒரு வலை தான். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சிக்காமல் தெளிவாக முடிவெடுத்து மாற வேண்டிய நேரம் இது. உங்களோட வேலை என்னன்னா, எல்லோரையும் உங்களை பிடிக்க வைக்கிறது இல்லை, உங்களை நீங்களே நிதானமாக வச்சுக்கிறது மட்டும்தான். நிதானம் அப்படின்றது நீங்களாக இருக்கிறது, உண்மையை பேசுறது. ஏன்னா நீங்கள் நிதானமாக இருக்கும்போது மற்றவங்களால அதை உணர முடியும். யார் உங்க கூட உண்மையாக பழகணுமோ, யார் உங்கள் நேரத்துக்கு தகுதியானவங்களோ அவங்க அதை பார்த்து உங்ககிட்ட வருவாங்க. அப்படி இல்லாதவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, உங்களை பிடிக்காதவங்கள சமாளிக்க நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அவங்க உங்களை கவர்றத விரும்பி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது அவங்கள உங்கள் பக்கம் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அவங்களோட போக்கிலேயே போயிடட்டும்.
உண்மையை சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்காக நடிக்கிறத நிறுத்தினா உடனே உங்களோட நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அமைதியாக இருங்க. மனக்காயம் உள்ளவங்களுக்கு இது சொல்கிறது ரொம்ப சுலபம், செய்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தைரியமாகவும் அமைதியாகவும் நீங்களாக இருக்கிறது தான் நல்லது. மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஓயாமல் முயற்சி பண்ணுறது தான் கெட்டது. அதுதான் அந்த மனக்காயத்தோட சூழ்ச்சியை திரும்ப திரும்ப கொண்டு வரும். அது ஆபத்தான ஆட்கள் மத்தியில் உயிர் பிழைக்கிறதுக்காக உங்களை நீங்களே மாற்றிக்க கற்றுக்கிட்ட உங்கள் மனசோட ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் இனிமே அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் இப்போ வளர்ந்துட்டீங்க. நீங்களா இல்லாத ஒருத்தராக மாற வேண்டாம். உங்ககிட்ட அன்பு இல்லாமல் முரட்டுத்தனமாக இல்லை மட்டமாக நடத்துகிற ஆட்களுக்காக உங்களோட சக்தியை செலவு பண்ணாமல் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், நடுநிலையாக இருங்க. அவங்க கிட்ட கடுமையாக நடக்க வேண்டாம். அதே சமயம் அவங்க கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னும் தேவையில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா உடனே நாம இன்னும் பாசமா இருந்து அதை சரி பண்ண பார்ப்போம். இல்லைனா கோவப்பட்டு எனக்கு என்ன கவலை அப்படின்னு விலகி இருப்போம். இது ரெண்டுமே உங்களை பதற்றமாக்கி உங்களோட நிம்மதியை கெடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நடுநிலையாக இருந்துட்டு போயிடுங்க. அவங்களோட பேச்சில் சிக்காதீங்க. அவங்கள சரி பண்ணவோ இல்லை தண்டிக்கவோ இல்லை அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தேடவும் முயற்சி பண்ணாதீங்க. பேங்க்ல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அப்படி மட்டும் பேசுங்க. மரியாதையா சிம்பிளா உங்களோட உணர்ச்சிகளை காட்டாம இருங்க. உங்க எல்லைய விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அவங்கள தண்டிக்க வேண்டியதில்லை. நீங்க இப்படி நடந்துக்கிறது அவங்களுக்கே தெரியாம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட மரியாதையும் உங்ககிட்டயே இருக்கும். மூணாவது, நிறுத்தி நிதானமா பேசுங்க. நீங்க கோபத்திலையும் வெறுப்புலையும் இருக்கும்போது உங்க மனசுல உள்ள வார்த்தைய பேசாதீங்க. அது சரியா போய் சேராது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க. அதனால உங்களுக்கு கோபம் வந்தா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. வாழ்க்கையில சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நீங்க உண்மையா எப்படி உணர்றீங்க, எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டா திரும்ப வந்து சொல்ல வேண்டியத ரொம்ப தெளிவா அமைதியா எந்த ஒரு சீனும் போடாம சொல்லலாம். அதுதான் உண்மையான சக்தி. உடனே கோவப்படுறது இல்லை, உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் உண்மையான சக்தி. நாலாவது, உங்க மனசை மாத்த முயற்சிக்காதீங்க. இதுவும் கஷ்டம்தான். ஒருத்தங்க வேண்டாம்னு சொன்னதால ஏற்பட்ட மனக்காயம் உங்களுக்கு இருந்தா இது ரொம்ப கஷ்டம். ஆனா வாதம் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப வைக்க முடியாது. அவங்களோட சந்தோஷப்படுத்தியே அல்லது அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு சில விஷயத்த பேசியே அவங்களோட மரியாதையை பெற முடியாது. ஒருத்தங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை மாத்துற அளவுக்கு உங்களால ரொம்ப நல்லவங்களா இருக்க முடியாது. அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்க பிரச்சனை இல்லை. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது ரொம்ப சலிப்பான ஒரு விஷயம். ஒருத்தங்க உங்களை பிடிக்கலன்னு காட்டும் போது அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அது ஒரு தகவல் தான். யாருக்காகவும் நம்மளோட நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அது நம்மளுக்கு சொல்லும். அஞ்சாவது, உங்களோட சக்தியை உண்மையான உறவுகளை நோக்கி திருப்புங்க. இதுதான் உங்களோட புது பெரிய சக்தி. ஒருத்தருக்கு என்னை ஏன் பிடிக்கல அப்படின்னு மணிக்கணக்கா யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களோட கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க. அதே சமயம் அந்த சக்தியை உங்களை விரும்புகிற ஒருத்தர் கூட பழக பயன்படுத்திக்கோங்க. இல்லை நடுநிலையா அன்பா ஆர்வமா இருக்கிற ஒருத்தர் கூட பேசுங்க. உண்மையான உறவுகள் சாத்தியம்தான். ஆனால் நீங்கள் தப்பான ஆட்கள் முன்னாடி உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது அது கிடைக்காது. ஆறாவது, அவங்களோட நடத்தையை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. அது தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கன்னா அது உங்களை பற்றினது இல்லை, அவங்கள பற்றினது. அவங்க மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, போறாம இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற
கசப்பான அனுபவங்களை தான் அவங்க உங்கள் மேலே காட்டுறாங்க. அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதைத்தான் வெளியில் காட்டுவாங்க. அதனால் அவங்க சொல்கிற வார்த்தைங்களை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. அது அவங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்லை. 7வது, அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட பேசுகிறத நிறுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களை பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் மற்றவங்க கிட்ட போயிட்டு அவர் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பேசினாரு அப்படின்னு நீங்கள் புலம்புறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லப்போனால் இப்படி பேசுறது மூலமாக அவங்கள உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உயிரோட வச்சிருக்கீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸை திரும்ப திரும்ப பேசுறது உங்கள் நிம்மதியை தான் கண்டிப்பாக கெடுக்கும். அந்த அத்தியாயத்தை அப்படியே மூடி வச்சிருங்க. 8வது, உங்களோட வெற்றியில் கவனம் செலுத்துங்க. உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பதில் நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறது தான். அவங்க உங்களை கீழே இறக்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் உங்கள் வேலையிலையும் வளர்ச்சியிலையும் இன்னும் அதிகமாக உங்களோட கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் இருக்கிறத பார்க்குறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. ஆனால் இதை அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்னு செய்யாதீங்க. உங்களுக்காக மட்டும் செய்யுங்க. 9வது விஷயம், அவசியம் இல்லாமல் அவங்களோட கண்ணில் படாதீங்க. ஒரே ஆஃபீஸ்லேயோ ஒரே வீட்லேயோ இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட இருக்கிற நேரத்தை குறைச்சிக்க பாருங்க. அப்படி நீங்கள் தூரமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் வேற வேலை இருக்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது தப்பே கிடையாது. இது பயம் கிடையாது. உங்கள் மன அமைதிக்காக ஒரு பாதுகாப்பு வட்டம், அவ்வளோதான். 10வதா நான் சொல்ல போகிற இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிராகரிப்பை கொண்டாடுங்க. சரியாக தான் சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்களா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் யாருக்காகவும் போலியாக நடிக்கலை அப்படின்னு அர்த்தம். எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சுயத்தை இழந்துட்டு எல்லாருக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை பிடிக்காத ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் உணருங்க. எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மனநிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? இந்த ஒரு தன்மைக்கு நீங்கள் வந்துட்டாவே இந்த உலகத்தில் உங்களை யாராலையுமே காயப்படுத்த முடியாது. ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இல்லை ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா, அது நீங்கள் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி ரொம்ப வலிக்கலாம். ஒருத்தர் உங்களை ஒதுக்குனா கூட இந்த உலகமே நம்மளை வெறுக்கிற மாதிரி தோணும். ஆனால் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதை விட இதை உங்களை நீங்களே முழுசாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டியது உங்களோட வேலை இல்லை. நீங்களாக இருந்தாவே போதும். அதனால் உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்களோட சக்தியை வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட மனசுக்குள்ள நீங்கள் நிம்மதியாகவும் நிதானமாகவும் இருங்க. நீங்கள் உங்கள் கூடயே சந்தோஷமாக இருக்கும்போது சரியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. மற்றவங்க என்ன நினச்சா என்ன, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த மன அமைதி தான் உங்களோட வாழ்க்கையவே ரொம்ப இயல்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். உங்கள் நிம்மதி அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்போவாச்சு ஒரு ரூம்குள்ளே போனதும் வித்தியாசமாக